பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்கின்றவன் எல்லாம் யார்? பழனி பாபா சொல்லுகின்றான், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எவனை காட்டி இவன் அயோக்கியன், இவன் தீவிரவாதி, இவன் இனவெறியன் என்று சொல்கின்றானோ அவன் தாண்டா மக்களுக்கானவன், அவன் தான் மக்களுக்கானவன். அதிகாரத்தில் உள்ளவர்கள் எவனை காண்பித்து இவன் நல்லவன், இவன் புனிதன், இவர்தான் உங்களுக்கான பாதுகாப்பு என்று சொல்கின்றானோ அவன் தான் மக்களுக்கு எதிரானவன் என்பதை அரசியல் பகுத்தறிவை வகுத்து கொடுத்தவன் பழனி பாபா அவர்கள். எனக்கு நீண்ட கால வரைக்கும் சீமான் அண்ணன் மீது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இவரை நம்பலாமா, நம்ப கூடாதா, இவர் சரி வருவாரா வரமாட்டாரா என்று. ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த நாட்டை நாசமாக்கிய, இந்த நாட்டை ஆண்டு இந்த வளங்களை எல்லாம் திருடி கொளுத்த இந்த திராவிட கட்சிகளும் ஆரிய தேசிய கட்சிகளும் சீமான் அவர்களை பார்த்து பிஜேபியினுடைய பி டீம் என்று திராவிட ஒட்டுணிகளாக இருந்த அத்துணை கட்சிகளும் பேச ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நான் முடிவெடுத்தேன், சீமான் தான் மக்களுக்கானவன். பழனி பாபா சொன்ன அந்த வார்த்தை சீமானுக்குத்தான் பொருந்தும். அப்ப பிஜேபியினுடைய பி டீம் சீமான் என்றால் அவன் பிஜேபியினுடைய பி டீம் அல்ல. நாங்கள் தான் பிஜேபியை எதிர்க்கின்றோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று கூறுகிறான் என்று சொன்னால் அவன் ஆரியத்தை எதிர்க்கவில்லை, ஆரியத்திடம் மண்டியிட்டு கிடக்கிறான் என்பதை பழனி பாபா சொன்னது போல அந்த முடிவை தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு இமாம்கள் என நாங்கள் எடுத்தோம். ஆளும் வர்க்கம் எப்பொழுது வாயை திறந்து சொன்னதோ, அவங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தா கூட நான் சீமானவர்களை நம்பியிருக்க மாட்டேன். ஆனா வாயை திறந்து எப்பதான் சீமான் இந்த மண்ணுக்கு எதிரானவர் என்று சொன்னாரோ அப்பொழுதுதான் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை பிறந்தது. சீமான் நிச்சயமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்பான் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிறைவாசிகளை பற்றி இதுவரைக்கும் எந்த கட்சியும் வாய் திறந்ததில்லை. தேர்தல் வருகின்ற இந்த 2026 அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்க சட்டமன்றத்தில் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணன் சீமான் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள் தோறும் சிறைவாசிகளுக்காக வேண்டிய விடுதலையை மேற்கொள்ளுகின்ற அந்த காட்சிகளை பார்த்ததற்கு பின்னால், ஆஹா, இஸ்லாமியர்கள் விழித்துக் கொண்டார்களே, இனி அவர்களை ஏமாற்ற முடியாது, அவர்களுடைய உயிர் நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய, அவர்களுடைய முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முஸ்லிம்களுக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தமே இல்லை, செல்வ பிறந்தகை